சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்பு தாக்கப்பட்ட வழக்கறிஞரின் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதனை விசாரித்த நீதிபதி நிறைய கேள்வி கேட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க எப்படி ரெண்டு தரப்பு மீதும் எஃப்ஐஆர் போடலாம்? அதாவது தாக்கப்பட்டார் பாத்தீங்களா, அவர் மீது 3 செக்ஷன்ல எஃப்ஐஆர், தாக்குனாங்க பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு செக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி இது. ரெண்டாவது வந்து தாக்குதலை தடுக்கும் எண்ணத்தில் திருமாவளவன் செயல்படவில்லை, ஏதோ வன்முறை தூண்டும் வகையில் செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தாக்கப்பட்ட குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாலாவது வந்து போலீஸ்க்கு டைம் கொடுத்திருக்காங்க. வித்தின் 2 வீக்ஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஹைகோர்ட்டை சுத்தி இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுங்க, குற்றவாளிகள் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஜட்ஜி வந்து போலீசாரை பார்த்து கேட்கிறாங்க, தாக்குதல் நடைபெற்ற இடத்துல இருந்த போலீசார்கள் ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை? அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருந்தனவா? போலீசார்கள் அமைக்கப்பட்டது வந்து பொதுமக்களை காப்பதற்காக மட்டுமே தான் தவிர அதிகாரத்தில் இருப்பவர்களை காப்பது அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா டிஎம்கே கூட தான் பிசிக வந்து கூட்டணியில் இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதிகாரத்தில் இருக்க காப்பாற்றுறதுக்காக போலீசார் செயல்பட்டார்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீதி அரசர்கள் இருப்பதால் தான் ஏதோ நீதி சாகாமல் இருக்குன்ற நம்பிக்கையில பொதுமக்கள் இருக்காங்க. தேங்க்ஸ் டு த ஜட்ஜஸ். ஸோ இந்த மாதிரி தகவல்கள் வேணும்னு நினைச்சுனாக்கா மறக்காம எங்க பேஜை ஃபாலோ பண்ணிட்டு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.